ஒரு சில பேரெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவா. நான் எத்தனையோ நல்லது பண்ணிக்கின்னு இருக்கேன். பக்கத்துல இருக்கிறவாள்லாம் என்னையும் கஷ்டப்படுத்துறான். உனக்கு என்னை பத்தி தெரியாதா? எத்தனை கஷ்டப்படுத்திக்கின்னு இருக்கான் அவன். அவ பண்றது எல்லாம் கெடுதல். அவ உலையில ஊற அடிச்சு உலையில போட்டுக்கிறான்னு சொல்லுவா பார்த்தியாடா. அந்த மாதிரி அத்தனை கெடுதலையும் அவன் பண்ணிக்கின்னு இருக்கான். ஆனா ஒரு ஒரு காரியமும் பார்த்து பார்த்து நான் நல்லதாவே பண்ணிக்கின்னு இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்த குடுக்குற? நான் அந்த அளவுக்கு என்ன பாவம் பண்ணினேன்? உனக்கு இரக்கமே கிடையாதா? உனக்கு என்னை பார்த்துட்டு இவ பாவம்னு உனக்கு தோணவே இல்லையா? எத்தனை பூஜை பண்ணுறேன், எத்தனை புனஸ்காரம் பண்ணுறேன், ஒரு எறும்புக்கு கூட நான் கெடுதல் நினச்சது கிடையாது. ஆனால் எனக்கு அத்தனை கெடுதலும் நடந்துக்கிட்டே இருக்கு. அவன் அத்தனை சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அவ்வளோ பேரையும் அவன் கஷ்டப்படுத்திக்கிண்டு ஏமாற்றி சம்பாதிக்கிறான். ஆனால் அவர் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எதுவுமே பாவ புண்ணியம் பார்க்காம எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் எல்லாரும் நன்னா இருக்கா. இந்த மாதிரி எத்தனையோ பேர்களுக்கு மனசில் ஓடும். ஆனால் தெய்வத்துக்கு தெரியாதம்மா, கண்டிப்பாக தெரியும். இவ யார், இப்போ எப்படி இருக்கா, எப்பேற்பட்டவா, எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அவளுக்கு தெரியும். இந்த மாதிரி கழுத்தில் கபாலமாக போட்டுப்பா ஒரு காலத்தில். அதாவது முதல்ல எல்லாம் அந்த காலம் அடுத்த ஜென்மம்னு இருந்தது. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இதே ஜென்மத்தில் இப்போவே அவள் பட்டுன்னு அடித்து அதை தூக்கி மாலையாக போட்டுக்கிறா. அவள் கஷ்டப்படுத்துகிறவா அவ்வளோ பேரும் இவளுடைய கழுத்தில் கபாலமாக தொங்குவா. அது சத்தியமான உண்மை. தயவு பண்ணி நமக்கு ஒரு நாள் வரும், நம்பி நீங்கள் அவளை வேண்டிக்கோங்கோ. கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனால் மனசை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கோ. தெய்வத்துக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்டவா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நன்னா தெரியும். அது தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மனசை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கோ. நம்ம நல்லது பண்ணுறோம், நம்ம எப்போவுமே நல்லபடியாக இருக்கோங்கிற மனசுக்கு, நம்மளோட மனசாட்சிக்கு கண்டிப்பான முறைகள் தெரிஞ்சதுனாக்க கண்டிப்பாக அவள் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாள். நம்மளுக்கு எப்போ நல்லது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாள்.